இன்றைக்கி டேட்டு 11 நவம்பர் 2025. அயனி செட் முடிஞ்சு இது 2வது நாள் செவ்வாய்க்கிழமை. அயனி செட் முடிஞ்சு அன்றைக்கே வந்துட்டேன். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எழுதுறேன்ல. ப்ளஸ் கொஷின்ஸும் எதுவும் நான் போடவே இல்லை. போடாமையே ஸ்ட்ரெயிட்டாக போய் எழுதுனது கொஞ்சம் எக்ஸாம் டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க எடுத்த கொஷின்ஸுமே கொஞ்சம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய கொஷின் ஆக்சுவலாக ஒரு கொஷினை தவிர மற்ற எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 199 அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 60லேருந்து 70 நாளும் தப்பு வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 5லேருந்து 6 கொஷின் வந்து முதல்ல ஒரு ஆப்ஷனை போட்டு அதை தப்புன்னு நினச்சி திரும்ப மாற்றி எல்லாமே தப்பாக பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் முதல்ல போட்ட ஆப்ஷன் அப்படியே போட்டிருந்தா வர 3 கொஷின் ஆச்சும் கொஞ்சம் கரெக்டாக 3லேருந்து 4 கொஷின் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சில்லி மிஸ்டேக்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னென்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணல, ப்ளஸ் நான் கொஷின் போடல. கொஷின் போட்டு கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போய் அப்பியர் ஆயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ரிசல்ட்டு வர்ற 15th, ஐ மீன் இந்த வீக் 15th சாட்டர்டே நினைக்கிறேன். ஈவினிங் 7க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எய்ம்ஸ் வந்து சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்க. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் எந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு. இப்போதைக்கு எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்கன்னு கரெக்டாக தெரியல. மினிமம் 50,000லேருந்து 60,000 டாக்டர்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக டொபாக்கோ ஃப்ரீ யூத் கேம்பெயின், அந்த கேம்பெயின் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸில் கொஞ்சம் பேக்லாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டிஹெச்ஓ ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. மார்னிங் 10க்கு அங்கே போயிட்டு ஈவினிங் அங்கேருந்து கிளம்பும்போதே 5:10 அந்த மாதிரி ஆகிடுச்சு. வரும்போது கொஞ்சம் பனியாக இருந்துச்சு. பனியில் பைக் போயிட்டு வந்தது கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மறுபடியும் தான் சொன்னேன், ஸ்ட்ரீக் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உட்காந்து இப்போ வீடியோ போட்டுருக்கேன். திரும்ப பேக்லாக் வந்தால் திரும்ப கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து 55 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அரௌண்டு அப் அண்ட் டவுன் கேட்டால் 100 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்துடும். இன்றைக்கி ஓகே, போகும்போது ஓகேவாக இருந்துச்சு, வரும்போது தான் மோசமாக இருந்துச்சு. வேறு பட்சம் திடீர்னு மழை பெஞ்ச வரும்போதே ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் மழை வந்துச்சு. பார்ப்போம். அது வர டிசம்பர் 8 வரைக்கும் அந்த கேம்பெயின் போகுது. அது முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு எம்ஓ டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரோக்ராம் ஆரம்பித்து அதுக்கும் ரிப்போர்ட்டை போட பிளாக் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் என்னென்னே ஒரு ஓரியன்டேஷனே வராமல் இருக்குது. அவங்க பிளாக் ஃபுல்லாக ஒருத்தங்களே பிடிச்சி கேள்வி கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க ரிவ்யூ பண்ண தான் ஓகே என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரும். இன்னும் எம்டி சார் எப்போ வர, எம்டி சார் தான் நினைக்கிறேன், சாரா மேமான்னு தெரில. மிஷன் டைரக்டர் வந்து இதுக்கு தனியாக எதுக்கு வைக்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பிளாக்கையும் ஒன்றா சேர்த்து ரிவ்யூ மீட்டிங், வீக்லி ரிவ்யூ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக எஸ்டிஎஸ் எஸ்டிஎல்எஸ்க்குலாம் பேசணும். ஓகே, அந்த ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே எதுவும் படிக்கல. மார்னிங் ஆக்சுவலாக ஜிடி போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அந்த டிஹெச்ஓ ஆஃபீஸ் வரணும்னு சொன்னதே மார்னிங் தான் போட்டிருக்காங்க போல். நான் மார்னிங் ஒரு 8 அந்த மாதிரி தான் பார்த்தேன். உடனே கொஞ்சம் அவசரமாக கிளம்பி போகிற மாதிரி போயிடுச்சு. போயிட்டு இப்போது வரும்போது டைம் வந்து இப்போது ஆக்சுவலாக இங்கே நான் வரும்போது 5:10 கிளம்பி 6:40 to 6:45 வந்துட்டேன். வந்துட்டு திரும்ப அவங்க சொன்ன அந்த பேக்லாக் ரிலேட்டட் எல்லா இதையும் மெசேஜாக எங்களுக்குன்னு தனியாக குரூப்ஸு இருக்குது. எம்ஓஸ் குரூப்பு, அப்புறம் பப்ளிக் ஹெல்த் குரூப்புலாம் இருக்குது, அதில் போட்டுட்டேன். இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 9:05 நைட்டு 9:05. போன வீடியோவில் நான் காட்டினேன் ப்ளஸ் நம்பரும் சொன்ன நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வர மாட்டேங்குது. எப்படி நான் ஃபோக்கஸ் காட்டுறதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக நான் ஒரு கோப்ரோ வச்சுருக்கேன். கோப்ரோ ஹீரோ பிளாக் 12 வச்சுருக்கேன். அதில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கான்னு எனக்கு தெரில. கிட்டக்க போனால் ரொம்ப ஓகே, இது ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோல் நம்பர் தெரியுது தானே. மறுபடியும் படித்து காட்டுறேன். ரோல் நம்பர் வந்து 79599448. கேண்டிடேட் ஐடின்னு ஒன்று போட்டிருக்காங்க. 7339949074. ஓகே, இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஹால் டிக்கெட் இதுக்கு மேலே யூஸும் கிடையாது. எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பிளான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஜிடி கண்டிப்பாக இந்த திங்கள்லேயே போட்டுக்கணும்னு நினச்சேன். திங்களில் போட முடியல, போயிட்டு வந்து டயர்டு. அப் அண்ட் டவுன் அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி வேறு ஒரு 100 கிலோமீட்டர் கொஞ்சம் பனியில் போயிட்டு வந்த மாதிரி, மலையில் நனைஞ்சது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது உடம்பு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் உட்காந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன்.
இந்த வீக்குக்குள்ளே பயோகம் இப்போ கொஞ்சம் முடிக்கணும். பயோகம் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் இயரை டிசம்பருக்குள்ளே ஒரு முறையாச்சும் ரீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரீட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும். ஃபஸ்ட் ரீடுக்கும் செகண்ட் ரீடுக்கும் டைம் டியூரேஷன் மோர் தென் ஒரு 2 வீக்ஸு 3 வீக்ஸ் மேலே விட்டுட்டேன்னா செகண்ட் ரீடு இன்னுமே ஸ்லோவாக போகும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் ஏற்றணும். மைண்ட் கொஞ்சம் நல்லா இருந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக புக்கு மேலே இருந்துச்சுன்னா என்னால் ஆவரேஜாக ஒரு 10 to 12 பேஜஸ் பெர் ஹவர் படிக்க முடியும். ஸோ நல்ல மூடில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 80 to 100 பேஜஸ் படிச்சிருவேன். போதும், அந்த ஸ்பீடே போதும். டோட்டலாக இப்போ மேரோட நோட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 6000 பேஜஸ் இருக்குது. அதில் மெடிசன் புக்ஸும் நான் படிக்க மாட்டேன். மெடிசன் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் மேபி மிஞ்சி போனால் ரேபிட் ரிவிஷன் அதை பார்த்துருவேன். அடுத்து வேறு மைக்ரோ பயாலஜியும் ஃபுல்லாக படிப்பேனான்னு எனக்கு தெரில. இந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணவே குறைஞ்ச ஒரு 1000 பேஜஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 5000 பேஜஸ் இருக்கிற புக்ஸ் படிக்கணும். ஒரு நாளைக்கு 100 பேஜஸ் படித்தேன்னா 50 டேஸில் முடிக்கலாம். ஆனால் அது கஷ்டம்தான். ஸோ ஒரு நாளைக்கு 50 பேஜஸ் முடித்தா 100 டேஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இது வேணால் பாசிபிள். ஆனால் ஒரு ஸ்ட்ரீக் வர மாட்டேங்குது. திடீர்னு நடுவில் பரிச்சயப்படாத புது பிளான் ஏதாவது கொடுத்துட்டு அதை வந்து பண்ண சொல்கிறது சேலரி வாங்குறேன், பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, எல்லாரையும் ஒன்று சேர்த்து இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான திறமை என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதை வளர்த்துக்கணும். ஆனால் ரீசனை சொன்னாலும் ரீசன் சொல்லாதப்பா ரிப்போர்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி இன்னும் பயோகெமில் லிப்பிட்ஸ் மட்டும் அதை வச்சுருக்கேன். இன்னும் ப்ரோட்டீன்ஸும் படிக்காமல் தான் வச்சுருக்கேன். அதை முடிக்கணும். இந்த வீக்குக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் பயோகெம் முடிச்சு தூக்கி போட்டணுன்னு இருக்கேன். அதே மாதிரி ஒன்ஸ் இப்போ முன்னாடி பண்ண தப்பு என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். இப்போ முன்னாடி முடித்த சப்ஜெக்ட் வந்து ரிவிஷனே பண்ண மாட்டேன். அந்த தப்பை மட்டும் இப்போ சரி பண்ணிக்கணும்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சைட் பை சைட் கேப் கிடச்சிதுன்னா முடிச்ச சப்ஜெக்ட் மட்டும் ஏதோ ஒரு 2 டாபிக் 3 டாபிக்னால கொஞ்சம் பட்டுன்னு ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணி முடிச்சிட்டேன்னா செகண்ட் ரீட் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்பீடு போகும். ஏன்னா செகண்ட் ரீட் நான் மறுபடியும் ரொம்ப ஸ்லோவாக எடுப்பேன். ஃபஸ்ட் டைம் படித்தது ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்குன்னே இன்னும் ஸ்லோவாக படிப்பேன். அதை முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன டார்கெட் தான். டிசம்பருக்குள்ளே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் முடிக்கணும். ஃபெப்ரவரிக்குள்ளே தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர் முடிக்கணும் வித் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸு. இதில் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு ஜிடின்ற கணக்கில் போடணும். இந்த வாரத்தில் வந்து இன்றைக்கி இப்போ இதுக்கு மேலே ஜிடி போட முடியாது. டைம் 9-10னா மிஞ்சி போனால் ஒரு 10 வரைக்கும் படிப்பேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் போய் தூங்கிடுவேன். மார்னிங் ஒரு 5-5:30 அந்த மாதிரி ஏஞ்சேன்னா நான் ஆக்சுவலாக 9:30 to 10 யூஸ்வலாக தூங்கிடுவேன். அது தூங்குகிற டைமை பொறுத்து ஒரு 4:45 5லேருந்து 5:30க்குள்ளே நான் ஏஞ்சிடுவேன். ஏஞ்சினா கூட ஒரு 6 o'clock மாதிரி உட்காந்தேன்னா 9க்குள்ளே வந்து நாளைக்கான ஜிடி முடிச்சிடலாம். நாளைக்கு ஆக்சுவலாக எனக்கு ஆஃப்டர்நூன் டியூட்டி தான் போட்டிருக்காங்க. அதனால் மார்னிங் ஜிடி போகிறது பிரச்சனையாக இருக்காது. திடீர்னு பிளான் எதாவது மாற்றுறாங்கன்னா அப்போ மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி நடந்த மாதிரி. சரி, ஓகே.
ஹலோ. திவ்யன் சொல்கிறேன். சொல்லு சொல்லு, என்னாச்சு? இல்லை ஆக்சுவலாக நீ முதல்ல எஸ்டிஎஸ் அண்ட் எஸ்டிஎல்எஸ் இருப்பாங்க உங்களுக்கு பிளாக்குக்குன்னு. அவங்க கிட்ட முதல்ல கூப்பிட்டு டிபி ரிலேட்டடாக என்னென்ன நடக்குன்றது தெளிவாக ஒன்று நீ பேசிக்கோ. ஐ மீன் பிஹெச்சில் நீங்கள் ஒரு மேபி வல்னரபிள் பீப்புளாக இருந்தாலோ இல்லை சிம்டமேட்டிக்காக இருக்கவங்கள வந்து ப்ரிசம்டிவ் டிபின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா யூஸ்வலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு அந்த செயினை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இங்கே பிஹெச்சில் ஸ்டார்ட் ஆகி ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஸ்பூட்டம் சாம்பிள் பிஹெச்சில் எடுக்கிறீங்கன்னா அது ஐஇஎல்எஸில் வச்சு எங்கே போகுது, எத்தனை நாளுக்குள்ளே அங்கே போகுது. சாம்பிளுக்கு வந்து ஆர்என்டிசிபியில் வந்து நிக்ஷே ஐடின்லாம் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த நிக்ஷே ஐடி யார் க்ரியேட் பண்ணுறா, அது அங்கே போய் சாம்பிள் ப்ராசஸ் ஆகி ஒருவேளை பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது எப்படி பேஷண்ட்டுக்கு தெரியுது, அது எதில் என்ட்ரி போடுறீங்க. அதுக்கு போர்ட்டல்லாம் இருக்குது. நிக்ஷைக்கு வந்து போர்ட்டல் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் உங்கள் டிபி யூனிட்டுக்குன்னு தனியாக ஒரு ஐடி பாஸ்வேர்டு ஒவ்வொரு டிபி யூனிட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். எனக்கு கோத்தகிரி வருது, உனக்கு குன்னூர் தான் வரும். ஊட்டியா? இல்லை குன்னூருக்கு ஒன்று தனியாக இருக்குமே. ஓ சரி மறட்டேன். ஓகே மறட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அதை ஆக்சுவலாக நேரில் ஒரு முறை பார்க்க சொன்னாங்க. பட் நேரிலலாம் பார்க்க முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். அட்லீஸ்ட் என்ன ஐடியான்றது ஜென்ரல் ஐடியா பார்த்துக்கணும் போல். முடிஞ்சு டிபி ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை பார்த்துக்க சொன்னாங்க. அது வந்து இப்போ இருக்கிற எக்ஸ்ரே ஃபெசிலிட்டிஸ் வந்து முதல்ல அது கெப்பாசிட்டி எவ்வளவு, அந்த கெப்பாசிட்டியை மீட் பண்ணுதா, ஒருவேளை மீட் பண்ணாமல் இருந்தால் என்ன ரீசன், ஒருவேளை உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா தேவையான. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில இடத்துல ஃபிலிம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில இடத்துல ரேடியோகிராஃபர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில இடத்துல ஃபிலிமும் ரேடியோகிராஃபரும் மிஷினில் ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம், இல்லை ஒரு சில இடத்துல வந்து ரூம் வந்து அதுக்குன்னு தனியாக ரூம் கட்டாமல் மிஷின் மட்டும் வந்துட்டு சும்மா இருக்கலாம் இன்ஸ்டால் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு அவங்க ஒவ்வொன்றா மொத்தத்தையும் அந்த எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ண போகிறாங்க போல். முதல் ஸ்டெப்பாக எக்ஸ்ரேல என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும்னா உன்னோட சிஹெச்சில் வந்து எக்ஸ்ரே ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா உனக்கு சிஹெச்சி நீ பார்க்க வேணாம். பட் உன்னுடைய ஜிஹெச் இருக்கும்ல, உனக்கு ஜிஹெச் கிடையாதோ? ஓகே எங்களுக்கு ஆக்சுவலாக ஜிஹெச் இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு ஆமாம் கோத்தகிரிக்கு ஜிஹெச்னு தனியாக இருக்குது. ஸோ உங்கள் இடத்துல ஆமாம் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ உனக்கு அதில் இந்த வாரம் வந்து உனக்கு இந்த வேலை வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ரே ஃபெசிலிட்டிஸ் ஃபுல் கெப்பாசிட்டியில் ரன் ஆகிட்டுருக்கா, அடுத்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு தேவையான ஃபிலிம்ஸ் ரெடியாக இருக்கா. எங்களது ஆக்சுவலாக இப்போ சிஹெச்லேயே ஒரு எக்ஸ்ரே மிஷின் இருக்கணும், உங்கள் சிஹெச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா தேவைப்படுதுன்னா நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் சிஹெச்சில் வந்து எக்ஸ்ரே மிஷின் வேணும். உங்களுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு 20 கிலோமீட்டர் மேலே வருது தானே, அப்படின்னா நீடு வேணும்னே போடணும். அப்போ நீ வெறும் மிஷின் மட்டும் போடக்கூடாது, அந்த மிஷினை போடணும், அந்த மிஷினுக்கு தேவையான ஃபிலிம்ஸ் போடணும், மேபி பேட்டரி பேக்கப் வேணும்னா பேட்டரி பேக்கப்பு, ரூம் வேணும்னா ரூமு, ப்ளஸ் ரேடியோகிராஃபர் வேணும்னா ரேடியோகிராஃபர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீ மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது என்னன்னா எபிடமியாலஜிஸ்டில் இது வந்து நமக்கு ஒவ்வொரு ஹெச்ஓடிலையும் டிடிடிபின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நமக்கு வந்து கனகராஜ் சார்னு ஒருத்தர் இருக்கார், மொத்த நீல்கிரிஸ்க்கு அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு செகண்ட் லெவலில் சூர்யான்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கன்சால்டேட் பண்ணி கொடுப்போம். ஒன்றும் இல்லை, உன்னது நீ என்னது நான், குன்னூர்து அவன் ராகுல், கூடலூர்து வந்து அவர் திரு சார், இவங்கெல்லாம் கொடுத்துட்டேன்னா அவங்க கன்சால்ட் பண்ணி ஒன்றா அனுப்பிப்பாங்க. அவங்களுக்கு இது வந்தது தெரில போல், இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தது. இல்லை எம்ஓடிவி கண்ட்ரோல் மூலமாக தான் இப்போ அவங்களுக்கே போக சொல்லியிருக்காங்க. ஒரு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நம்ம ஒரு முறை டிடிடிவி கிட்ட போய் பேசணும் போல். அவங்க தான் இப்போ ஃபீல்ட் லெவலில் வந்து பேஷண்ட் கேர் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு எனக்கு தெரியல. அவங்க இப்போ ஒரு எந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பிளாக் இருக்கிற டிவி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் மொத்தம் நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் ஆக்கணும். சும்மா அந்த ஒரு நாளில் போயிட்டு டிவி ட்ரீட்மெண்ட்டுக்கு இது அதுன்னு சொன்னதை வச்சுலாம் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. ஃபீல்ட் லெவல் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். நீ ஒரு முறை உனக்கு ஆக்சுவலாக ஒரு டிடிடிவி ஊட்டியில் தான் தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ வேணால் ஈஸியாக பார்த்துலாம் பார்க்குறதுனா. பட் ஆனால் ஃபார்மில் ஒரு முறை அவர்கிட்ட பேசிக்கிறது நல்லது. அவர் பேர் கனகராஜ்னு சொன்னாங்க. இல்லை அவர் கொஞ்சம் அந்த குரூப்பில் இருக்கார். இல்லை இருக்கார். ஒரு முறை அவர்கிட்ட பேசிக்கணும் போல். அதே மாதிரி வீக்லி ரிவ்யூ வரும்போது மட்டும் எஸ்டிஎல்எஸ் கிட்ட மட்டும் ஒரு முறை அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பண்ண சொன்னாங்க. ஏன்னா அவங்க
அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா தெரிலல்ல. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி மட்டும் பார்த்துட்டு அத மட்டும் கேள்வி கேட்குறாங்களா? இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியல. ப்ளஸ் ரிவ்யூ ஃபார்மேட் குடுக்குறேன்னாங்க அந்த அன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங்ல. ஐ மீன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டாவே இருக்கு. அத நான் குடுக்குறேன்னாங்க. ப்ளஸ் அப்புறம் டிபி டெத்துக்கு வந்து டெத் ஆடிட் இருக்குல்ல. அந்த வெர்பல் அட்டாப்சி ஃபார்மேட்டும் தர்றேன்னு சொன்னாங்க. அது 2மே இன்னும் தரல. ஸோ அதனால அது இல்லாதனால அவ்வளோ டீட்டெயிலா உள்ள போவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி எம்டி வந்தாலும் முறை சும்மா இன்ட்ரோ மாரி குடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். உங்களது ஏதாவது டிபி ரிலேட்டட் டெத் இருக்கா? ம். இல்ல. எங்க பிளாக்ல ஆக்சுவலா 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூடலூர் பிளாக்ல வந்து 4 இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்துச்சுன்னா அது ஃபுல்லா வெர்பல் அட்டாப்சி ப்ளஸ் ஒரு வேள டிபி ரிலேட்டட் டெத் ஆயி அட்டாப்சி பண்ணியிருந்தாங்கன்னா, அதோட ரிப்போர்ட்டும் சேர்த்து கேட்குறாங்களாமா. யூசுவலா நேச்சுரல் டெத்து இல்ல ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் அட்மிஷன்ல இருந்து டெத் ஆனா அட்டாப்சி பண்ண மாட்டாங்கல்ல. அ ஒருவேள வேற ஏதாவது ரீசன்னால இறந்து அட்டாப்சிக்கு போயிருந்துச்சுன்னா, அட்டாப்சியோட ரிப்போர்ட்ஸும் கேளுங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்களாமா. ம். இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, வல்னரபிள்னா ஏசிம்ப்டமேட்டிக் யூசுவலா. சிம்ப்டமேட்டிக்கா வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து பிரிசம்ப்டிவ் டிபி கணக்குல வந்துருவாங்க. ஆக்சுவலா டிபிக்கு வந்து 10 சிம்ப்டம்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த சிம்ப்டம்ஸ்ல வந்து அதான் மோர் தென் 2 வீக்ஸ் காஃப் வித் ஸ்பூட்டம். ஆக்சுவலா இப்போ 1 வீக்குன்னே எடுத்துக்க சொல்றாங்க. ஏன்னா, அப்பதான் பாசிட்டிவிட்டி ஐ மீன் ஒரு வேள முன்னாடியே இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி மோர் தென் 1 வீக்ஸ் காஃப், ஸ்பூட்டம், வெயிட் லாஸ், நைட் ஸ்வெட்ஸ் அந்த மாரி ஃபெட்டிக், பிரெத்லெஸ்னஸ் அந்த மாரி ஒரு 10 சிம்ப்டம்ஸ் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா, அது பிரிசம்ப்டிவ் டிபி கணக்குல வந்துரும். அது இல்லாம பட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸ்மோக்கரா இருப்பான், ஆல்கஹால் இருப்பான், சிகடி பேஷண்ட்டா இருப்பான், இல்ல இம்யூனோசப்ரஸ் அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன். வல்னரபிள் பாப்புலேஷன் ஏசிம்ப்டமேட்டிக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்தா போதுமாமா. பிரிசம்ப்டிவ் டிபி சிம்ப்டமேட்டிக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு டிபி ஸ்பூட்டம் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, அதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இன்னும் அதிகம்ல. எக்ஸ்ரே வந்து சென்சிட்டிவிட்டி ஆக்சுவலா எக்ஸ்ரேல இருக்கிற எந்த ஃபைண்டிங்ஸுமே டிபிக்கு கிளாசிக்கலா சொல்லிட முடியாது நம்மளால. பட் அட்லீஸ்ட் அதுக்கு ஏதாவது கேவிட்டி அந்த மாரி ஏதா இருக்குன்னா தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் இது எல்லாத்துக்குமே இதுவும் பண்ணிடாதீங்க. சிபி நெட் பண்றாதீங்க. ஏன்னா சிபி நெட்டோட ஒவ்வொரு கேட்டரேஜும் வந்து ஏதோ சம்திங் 1500 2000 ஆ நம்ம பாட்டுக்கு சும்மா வரவன் எல்லாருக்கும் சும்மா நீ இதுக்குன்னா அவனுங்களும் வரவங்க எல்லாரும் சளி குடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா எச்சி துப்பி குடுக்குறவங்கலாம் இருக்காங்க. அது ஸ்பூட்டம் கரெக்ட்டா எடுத்து அவங்க சிம்ப்டமேட்டிக்கா இருக்கவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, அது கரெக்ட்டா அந்த என்ன சொல்றது? ரிசோர்ஸஸ நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வல்னரபிள் பாப்புலேஷன் ஆல்ரெடி எம்எல்ஹெச்பிஸ் கிட்ட இருக்கும். அதனால அது பிரச்சனை இல்ல. பிரிசம்ப்டிவ் டிபி தான் பிஹெச்ல ட்ரீட்டிங் எம்ஓஸ் தான் அத இது செய்ய முடியும். ஓபில உட்கார எம்ஓஸ் தான் அதுக்கு ஏத்த மாரி ஸ்பூட்டம் குடுங்கன்னு சொல்லணும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்து என்ன அது ரிலேட்டட் சிம்ப்டம் 10 சிம்ப்டம்ஸ்ல எது இருந்தாலும் ஸ்பூட்டம் குடுக்க சொல்லணும். ஸ்பூட்டம் வந்து அது தெளிவா சொல்லணும். எச்சி துப்பாதீங்க. நல்லா கொஞ்சம் இருமி உள்ளேருந்து வர சளிய குடுக்கணும். அதுவும் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருமி குடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லேப்லயே நிக்க வச்சு அப்படியே துப்பி குடுங்க அப்படிம்பாங்க. அத வந்து ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. வெளிய ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸுக்கு போயிட்டு நல்லா இருமி எச்சி இல்லாம சளிய மட்டும் துப்பி குடுக்குற மாரி இருக்கும். அது ஆக்சுவலா குவான்டிட்டிலாம் சொல்லுவாங்க. இவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம வர்றவங்க எல்லார்ட்டயும் இத்தனை எம்எல் குடுறாங்கன்னா நம்ம இது செய்ய முடியாது. பட் மினிமம் அந்த சளியாவது வரணும். ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணணும். பிஹெச்சுக்குள்ள அத பண்ணக்கூடாது. இப்போதைக்கு இத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாரி ஒவ்வொரு இதுக்கும் நிச்சய ஐடி கிரியேட் பண்ணி அனுப்புறாங்களான்னு மட்டும் பார்க்க சொல்றாங்க. நம்ம பிஹெச்ல வந்து லேப்ல எல்டி எடுக்குறாங்கன்னா, பிஹெச்லயே நிச்சய ஐடி கிரியேட் பண்ணிடுவாங்களாமா. இங்கேருந்து ஐஎல்எஸ்ல ஏதோ வச்சு இதுக்கு பக்கத்துல இருக்கிற டிவி யூனிட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. எங்க நேட் யூனிட் இருக்கோ அங்க அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னாங்க. அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. ம். அவங்க நம்பர் முதல்ல வாங்கிக்கோங்க. ஒரு முறை பேசி பாருங்க. பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜெனரல் ஐடியா வந்துரும். போக போக ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூலயே எல்லாராலயும் சொல்லிட முடியாது. அவங்க என்ன கேட்க போறாங்கன்னே இன்னும் தெளிவா தெரியல. நம்ம இப்போதைக்கு இந்த செயின் மட்டும் தெரிஞ்சுக்க சொன்னாங்க. எது எது எங்கெங்க போகுது, உங்க ஏரியால எது எங்க இருக்குன்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. ம். ம். பாரு. ஓகே.